அன்பு நேயர்களே, நாங்கள் துர்கா நகர் வந்த பதிவில் நிறைய பகைவர்கள் உண்டாகி போனார்கள். எங்கள் மீது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லை. பொதுநலத்தில் எனது கணவர் கொஞ்சம் அக்கறை உள்ளவராய் இருந்ததால் இத்தனை தொந்தரவுகள். அப்படி இருக்கும் பொழுது பச்சை மலை ஓரம் ஒரு வேனில் ஆள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள், உன் கணவரை அடிப்பதற்கு அப்படி என்றெல்லாம் வந்து சொல்வார்கள் அறிந்தவர்கள். ஒரு ஆசிரியரை அடிப்பதற்கா இத்தனை பேர்? அப்பொழுதெல்லாம் ஆட்டோ வசதி எல்லாம் கிடையாது. குரோம்பேட்டையிலிருந்து துர்கா நகருக்கு ஆட்டோக்காரர்கள் வரமாட்டார்கள். அப்படி ஒரு புதர் மண்டி கிடக்கும். ஆகையால் பயந்து கொண்டு ஆட்டோ ரிக்ஷா எதுவும் அப்பொழுது வராது. அனைவருமே நடராஜா சர்வீஸ் தான். அப்பொழுது யாரிடமாவது சைக்கிள் இருக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு விதமாய் அறிந்தவர்கள் வந்து உண்மையாகவே அக்கறையாய் சொல்வார்கள், நீங்கள் உள்புறம் நன்றாக தாளிட்டு கொள்ளுங்கள், ஏதாவது ஒரு கட்டையோ ஒரு ஆயுதமோ எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லவும் எனக்கு மிகவும் பயம் வந்துவிட்டது. ஏனென்றால் எதிராளிகள் அந்த அளவு எங்களை பயமுறுத்தினார்கள். குழந்தைகள் எல்லாம் மிகவும் சிறிய குழந்தைகள். அப்படி இருக்கும்போது நான் மிகவும் மனம் கலங்கி என் அன்னையை நினைத்து கொண்டு அழுது கொண்டு படுத்து விட்டேன், உறங்கிவிட்டேன். அன்று இரவு கனவில் என் அன்னை கை நிறைய திருமாங்கல்யத்தை காட்டுகின்றாள். காட்டிவிட்டு, இப்பிறவியில் என்னை பெற்ற தாயை விட இனிய சொற்களால் 2 வார்த்தை ஆறுதலாய் சொன்னாள். அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது அடியேனால். அப்படிப்பட்ட அன்பொழுகும் வார்த்தை அது. விழித்து விட்டேன். பிறகு என்ன எனக்கு கவலை இந்த பூலோகத்தில்? இப்படி என் அன்னை என்னை செல்லமாய் ஆறுதல் கூறினாளே என்று நானும் என் அன்னையை தினமும் எழுந்தவுடன் அவள் முகத்தில் தானே விழிப்பேன். விழிக்கும்போது நான் அவளிடம் குசலம் விசாரிப்பேன். எப்படி கூப்பிட்டு தெரியுமா அன்பு நேயர்களே? அம்மாளு அப்படி என்றே அழைப்பேன். இன்னும் செல்லமாக அழைப்பேன். அடிக்கடி ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை அம்மாளு என்று அழைத்து விடுவேன். சரி, இதற்கு ஏதோ பைத்தியம் மிகவும் முற்றிவிட்டது என்று எண்ணாதீர்கள். இப்படிப்பட்ட பைத்தியங்கள் நிறைய பேர் உண்டு. இறைவனின் மீது பக்தி அதிகமானால், அன்பு அதிகமானால் இப்படியெல்லாம் ஆகி போவார்கள். அன்பு நேயர்களே, ஒரு தனி உலகம், இன்பமயமான உலகம், கவலை இல்லாத உலகம் இந்த உலகம். இதில் சஞ்சாரம் செய்வது அத்தனை ஒரு இன்பம். எதிலும் கிடைக்காத இன்பம், இல்லாத இன்பம். அன்பு நேயர்களே, உங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கட்டுமே.